பேருக்குள்ள இருக்க சண்டையை தான் நேற்று மாநாட்டிலையும் செஞ்சாங்க. அப்பா பையனுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு இருந்தாரு, பையன் வந்து அப்பா கிட்ட நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்ற மாதிரி அவர் அங்கே சொல்லிட்டு இருந்தார். இதுதான் நடந்தது நேற்று மாநாட்டில். அன்புமணி அவர்களுக்கு வந்து பிஜேபி கூட கூட்டணி போகணும், அவர் செஞ்சிருக்க ஊழலை மறைக்கிறதுக்காகவும், ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி போகலாமா டிஎம்கே கூட கூட்டணி போகலாமான்னு அவர் ஒரு மக்கள் கிட்டே இருந்து வாங்கின சொத்தை என் மக்களுக்கு கொடுங்க தானே கேட்கிறேன். நான் எங்க அப்பாவை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி கொண்டாரு. அப்ப அண்ணாமலைக்கு என்ன வன்மம் இந்த வன்னியர் மக்கள் மேல? நான் என்ன சொல்றேன், எல்லா சமுதாய மக்களுக்கும் குடும்ப நிகழ்ச்சி நடத்திட்டு முதல் வரிசையில் உங்க குடும்பம் உட்காந்துருந்தாங்க, அவங்களை கூட்டு போய் போராடுங்க. இதனால வரைக்கும் பாமக 10.5க்காக பல போராட்டங்கள் நடத்திருக்காங்க, நேரில் சந்திச்சு மனு கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க எலெக்ஷன் வரப்ப மட்டும் எழுந்துட்டு வரீங்க. உங்களுக்கு பின்னாடி நீங்க அப்ப சரியா கவனிக்கலன்னு அர்த்தம். நான் 7 வருஷமா இதை பேசிக்கிட்டே தான் இருக்கோம். எலெக்ஷன் வரப்ப மட்டுமே இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனையை வந்து எடுத்து வந்து சொல்றீங்க. மாநாடு நேற்று நடந்ததுனால இன்னைக்கு நாங்க இதை சொல்றோம். புரியல மாநாடு அது நேற்று மாநாடா நடக்கல, அது வேறும் அவங்க 2 பேரும் அவங்க குடும்ப நிகழ்ச்சியா தானே நடந்தாங்க. அது மாநாடா நடத்திருந்தா நாங்களே இன்னைக்கு அமைதியா தானே இருந்திருப்போம். நாங்க என்ன கேட்கிறோம், கல்வி அறக்கட்டளையிலே மக்கள்கிட்ட கொடுங்கன்னு கேட்கிறோம். நான் வந்து நீங்க திமுக அங்கீகாரம் கொடுங்கன்னே சொல்ல, வன்னியர் கல்வி அறக்கட்டளையில இலவச கல்வின்னு கொடுங்க, நான் எதுவுமே சொல்லன்னு கேட்கிறேன். என்ன எது கேட்கணும்? நான் கேட்கறது என்ன தப்பு இருக்கு? இல்ல சொல்றீங்க நீங்க. அப்படி இருந்தா நாங்க இத்தனை 5 வருஷமா இருக்கோம், அப்பா இருந்து 5 வருஷமா அவங்க கூட தான் இருக்கோம், பிரச்சாரம் போயிருக்கோம், நாங்க சீட்டு வாங்கிட்டு போயிருப்போமே. எங்களுக்கு அரசியல் தான் முக்கியம், கட்சி முக்கியம். அவங்க பின்னாடி பேச சீட்டு வாங்கிட்டு நாங்க பாட்டு ஐயா கிட்ட சீட்டு கேட்டிருந்தாலும் எங்களுக்கு கொடுத்துருப்பாரு. நாங்க அவங்களை எதிர்க்கணும்னு எந்த அரசியலும் கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், என் மக்கள் கிட்ட இருந்து வாங்கின சொத்தை என் மக்களுக்கு கொடுங்க தானே கேட்கிறேன். நான் வேற எதுவுமே கேள்வி இல்லை. இங்க இந்த பிரஸ் மீட்ல நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, வன்னியர் கல்வி அறக்கட்டளையில வன்னியர் மக்களுக்கு திரும்ப கொடுங்க. ஏன் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு பேரை மாத்திருக்கீங்க? அதுல இருக்க சொத்தோட விவரங்களை வன்னியர் மக்கள் கிட்ட கொடுத்து வன்னியர்களுக்கு இலவச கல்வி கொடுங்கன்னு கேட்கிறேன். இதுல என்ன தப்பு? கேட்க கூடாதா? பேசுறோம்னா எங்க அப்பாவை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி கொண்டாரு அவரு. ஐயா, அது உண்மை, நிதர்சனமான உண்மை. அதுக்காக தான் இந்த அளவுக்கு நாங்கள் பேசுகிறோம். அவரையுமே கொண்டுட்டீங்க. ஆனால் அந்த மக்களை நீங்கள் அவர் இருக்கிறவர்களே இந்த மக்கள் பாதுகாப்பாக இருந்தாங்க. இப்போ வன்னியர் மக்கள் யாருக்குமே பாதுகாப்பே இல்லை. யாருக்கு பாதுகாப்பு இருக்குது? முதல்ல எங்களால் முடிஞ்சதை அந்த மக்களுக்கு நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். நேற்று அதே மாநாட்டில் அவர் படத்தை போட்டு காமிச்சு தான் அவங்க மாநாடே நடத்துகிறாங்க. அவர் படம் போடாமலே, அவரை பற்றி சொல்லாமலே அவங்களால மாநாடு நடத்த முடியல. மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுக்காக வந்த கூட்டம் தான் அது. நான் என்ன சொல்கிறேன், இவங்க கூட்டணின்ற ஒரு விஷயத்தை தான் பேசுகிறாங்க. 2016 தனியாக நிற்க தெரிஞ்ச அன்புமணி அவர்கள் மாற்ற முன்னேற்றம் பேசின அன்புமணி எங்கே போயிட்டாரு? ஏன் தனியாக நிற்க முடியல? அன்னைக்கு 30 லட்சம் வாக்கு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி என்ன ஆச்சு அவங்களோட வாக்கு சதவீதம்? 2019 என்ன சமரசமத்துக்கான கூட்டணி போனாங்க? 2019 கூட்டணி போனாங்களே ஏடிஎம்கே கூட, அன்றைக்கும் மோடி அவர்களோட ஆட்சி தான் இருந்தது. அன்றைக்கே அவங்க இடஒதுக்கீடு பற்றி பேசல. ஏன் இடஒதுக்கீடு வாங்கி தரல? அன்றைக்கி ஆளுங்கட்சிக்கிட்ட வாங்கியிருக்கலாம். இன்றைக்கி இதே அண்ணாமலை அவர்கள் தான் என்ன சொல்கிறாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவர் நடப்பயணம் பார்ப்ப தருமபுரியில் சொல்றாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தமிழ்நாட்டில் கலவரம் வரும், ஜாதி கலவரம் வரும்னு. இன்னைக்கு அவங்களோட தலைமை தானே சொல்லுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் எடுக்கிறோன்னு. அப்போ அண்ணாமலைக்கு என்ன வன்மம் இந்த வன்னியர் மக்கள் மேலே? நான் என்ன சொல்கிறேன், எல்லா சமுதாய மக்களுக்கும் மற்ற கட்சி தலைவர் எல்லாருக்குமே வன்னியர் மக்கள் மேலே வன்மம் இருக்குது. ஏன் அந்த வன்மம் இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். அண்ணாமலை அவர்கள் அந்த பேச்சு எதுக்கு பேசணும்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் கலவரம் வரும்னா அப்போ நாங்கள் வந்து எந்த மக்களுக்கு எந்த விதத்தை துரோகம் செஞ்சுருக்கோம்? நான் அதை தான் கேட்குறேன். அண்ணாமலை அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் வந்து எப்படி விற்கிற வண்டியில் இடைத்தேர்தல் அவர் எப்படி வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறாரு? இந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அன்புமணி அவர்களுக்கு வந்து பிஜேபி கூட கூட்டணி போகணும், அவர் செஞ்சிருக்க ஊழலை மறைக்கிறதுக்காகவும், அவர் மேலே வழக்கு சிபிஐ வழக்கு இருக்குன்றதுக்காக அவர் பிஜேபி அவர்கள்கிட்டயும் அண்ணாமலை அவர்கள் ஜால்ரா தேடிட்டு அவர் இருக்காரு. அதுக்கு ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி போகலாமா டிஎம்கே கூட கூட்டணி போகலாமான்னு அவர் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள இருக்க சண்டையை தான் நேற்று மாநாட்டிலையும் செஞ்சாங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த பிரஸ் மீட்டே சொல்கிறோம், இலவச கல்வியை கொடுங்க, இலவச கல்வியை கொடுக்குறோன்னு நீங்கள் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்க, இலவச கல்வி தரோன்னு சொல்கிறீங்க. அதை நீங்கள் வந்து வச்சிருக்க கல்வி அறக்கட்டளையில் இலவச கல்வி கொடுங்க, தனிச்சு போட்டிடுங்க. நீங்கள் யார் கூட வேணாலும் கூட்டணி போங்க, யார் கூட வேணாலும் கூட்டணி போகிறதுக்கு உரிமை இருக்குங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட ஊழலை மறைக்கிறதுக்காகவும் உங்கள் மேலே இருக்க சிபிஐ வழக்கு வந்துருன்றதுக்காக நீங்கள் வந்து ஒரு கூட்டணி போய் இந்த மக்களை ஏன் பலிகடை வாக்குறீங்க? இப்போ நீங்கள் மாநாடு இதே மாநாடை போன வருஷம் போட்டிருக்கலாம்ல, போன வருஷம் ஏன் போடல? எல்லா சித்ரா பௌர்ணமிக்கும் மாநாடு நடந்தது தானே 2013 வரைக்கும். அதுக்கப்புறம் வழக்கு வந்தது, மாநாடு நடக்கல. 18 இறந்தாங்க, அதுக்கப்புறம் வழக்கு முடிஞ்சிருச்சுல, வாங்கியிருக்கலாம்ல, ஏன் மாநாடுக்கு பர்மிஷன் வாங்கல? இந்த வருஷம் ஏன் வாங்குறீங்க நீங்கள்? நான் கேட்குற கேள்வி, நீங்கள் வந்து சந்தர்ப்பவாத அரசியல் ஏன் பண்ணுறீங்க? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பண்ணி நீங்கள் அரசியல் பண்ணுங்கள், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஏன் மக்களை ஏன் பலிகடை வாக்குறீங்க? ஏன் மக்களை ஏன் இன்னும் ஏமாத்துறீங்க? நேற்று வந்தவங்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடச்சிதாங்க? நீங்கள் இது வரைக்கும் வரலாறு வாய் வழியாக வந்து மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார், வரலாறு எடுத்து வச்சார், மக்கள் எந்த விதத்தில் பாதிப்படைகிறாங்க, என்ன பிரச்சனை நடக்குது, எப்படி வந்து அடுத்த கட்ட அரசியல் என்னன்னு பேசுவாங்க. நேற்று அதை எங்கே பேசுனீங்க நீங்கள்? அது எதுவுமே பேசவே இல்லையே. அப்பா பையனுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு இருந்தாரு, பையன் வந்து அப்பா கிட்ட நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்ற மாதிரி அவர் அங்கே சொல்லிட்டு இருந்தார். இதுதான் நடந்தது நேற்று மாநாட்டில். அதுக்கான ஒரு பிரஸ் மீட் தான் இதுவே தவிர நாங்கள் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கல. எங்களுக்கு
அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை இலவசமாக கொடுங்க, ஜாதிவாரி கணக்கு எடுக்கிறேன்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை கொடுங்க, நாங்கள் எங்களால் முடிஞ்ச அழுத்தத்தை கொடுக்குறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், எங்களுக்கு வந்து சென்செக்ஸ் எடுக்கணும், எங்களுக்கு வகுப்பாத வீதாச்சாரியப்படி இடஒதுக்கீடு கொடுக்கணும், எல்லா சமுதாயத்துக்கும் கொடுங்க, எங்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு கேட்கல, அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவங்களோட கணக்கெடுப்பு படி எல்லா சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க. இதை செஞ்சால் போதும். இது எந்த அரசாங்கம் செய்தோ அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். மருத்துவ சிகிச்சையில் கொடுங்க நான் சொல்லியிருக்கேன். அப்பா வந்து என்ன சொன்னாங்க, ஆரம்பத்தில் அவங்களுக்கு லங் டிசீஸ் வந்திருந்தப்ப, இல்லை கேள்வி நான் சொல்கிறேன், லங் டிசீஸ் இருந்திருந்தப்ப என்ன ஆச்சு, ஐயாவே வீட்டுக்கு வந்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, நீங்கள் விட்டுருங்க ஐயா, நாங்கள் வந்து மலர் ஹாஸ்பிட்டலில் குளோபல் எங்கேயா நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கும் விடலை. கேட்டால் அவங்க வந்து நான் அப்போலோவில் தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி 48 நாள் செடேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒருத்தவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி அவங்க உயிர் நீப்பாங்க? நீங்கள் மயக்கத்திலே இருக்கீங்க, 48 நாள் தொடர்ந்து ட்ரக்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நினைப்பு இருக்கும்? உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. 48 நாள் வென்டிலேஷனில் கண்டினியூஸ் 24/7 செடேஷன்லேயே போயிட்டு இருந்ததுனால தான் ஒரு உயிரிழப்பே வந்தது. அவருக்கு ஆப்ரேஷன் நாங்களே சொல்லிட்டோம். நீங்கள் அதை மீறி எங்களை கேட்காம வென்டிலேட்டரில் எப்படி அவங்கள போடலாம்? எங்களை கேட்காம ஒரு முடிவு நீங்கள் எடுத்தீங்க. நாங்கள் சொல்லியுமே அங்கே அத்தனை பேர் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்துமே எதையுமே எங்களை கேட்காம நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டு நீங்கள் மேடையில் நீங்கள் எங்கள்கிட்ட கூட மேடையில் சொல்கிறீங்க, மாவி எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. நாங்கள் கேட்டோம் சிங்கப்பூர் கூப்பிட்டு போனோன்னா அதுவும் முடியாது அப்படின்னு. நாங்கள் பாஸ்போர்ட் நிறைய இடத்துல காமிச்சிருக்கோம். அப்பா டெல்லிக்கு போன பாஸ்போர்ட் எப்பயோ இருக்கு, பழைய பாஸ்போர்ட், மலேசியா போன பாஸ்போர்ட் இருக்குது. அவர்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லைன்னு சொல்லி நீங்கள் மேடையில் சொல்கிறீங்க. நீங்கள் அப்போ இது யார் ஏமாத்த செய்கிறீங்க? இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் வந்து எல்லாருக்குமே எல்லாரோட பங்கீடு கொடுங்கன்னு தானே சொல்கிறோம். எப்படி பாதிக்கும்? அவங்க கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும்ல. ரெப்ரசன்டேஷன் நான் என்ன சொல்கிறேன், 10 பேர் தான் இருக்கீங்கன்னா 10 பேருக்கான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும்ல. உங்களுக்கு ரிசர்வேஷனே இல்லைன்னா அந்த ரெப்ரசன்டேஷனே இல்லாமல் போயிடுமே. நீங்கள் வந்து சொல்கிறீங்க மைனாரிட்டிஸ் இருக்காங்க, ரொம்ப கம்மியான மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் வந்து கணக்கெடுப்பு எடுத்து அவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கான தனித்துவமான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு சொன்னால் தானே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவே இல்லை, உங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லைன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்காதுல்ல. எங்கேயுமே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, காலேஜோ அட்மிஷன்ஸ்லையோ ஸ்கூல்ஸ்லையோ காலேஜ்லையோ ப்ரொமோஷன்லையோ எதுலையுமே எந்த வாய்ப்புமே இருக்காதுல்ல. அதுக்காக தான் நாங்கள் எல்லாத்தையுமே கேட்குறோம். மன்றாடி கேட்குறது என்னன்னா, அனைத்து ஜாதிக்கான கணக்கெடுப்புமே எடுங்க, எல்லா ஜாதிக்கும் அந்த அவங்களோட கணக்கெடுப்பு படி அவங்களோட இடஒதுக்கீடு கொடுங்கன்னு தான் கேட்குறோம். அவர் 7 வருஷமா சொல்லிட்டு தாங்க இருக்காரு, 5 வருஷமா. நான் என்ன கேட்குறேன், போராட்டம் நடத்துறேன்னு சொல்றீங்க. போராட்டம் நடத்துறதுனால இளைஞர்கள் மேல வழக்கு விழுது. அந்த வழக்கை யார் பாக்குறீங்க? நீங்க நாங்க வந்து திமுக சப்போர்ட்டா இருக்கோம்னு சொல்லி பேசுறீங்க. வழக்கு வாங்க இல்ல, உங்களோட கேள்வி அது சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே எழுதுவாங்க. உண்மை என்னன்னா, இப்போ வழக்கு வாங்குற இளைஞர்களை பாக்குறது யாரு? அவங்க வச்சிருக்க வக்கீல் ஒரு பெயிலுக்கு 10,000 ரூபாய் கேட்கிறாரு. வழக்கு வாங்குற இளைஞர் போன 21 மாநாடு 2021 நடந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட 7000 பேர் மேல வழக்கு போட்டாங்க. யார் அந்த வழக்காடுறது? காடுவெட்டியார் அவர்கள் இருக்கும்போது அவர் எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணி அவரோட சொத்துக்கு இதெல்லாம் வித்து வழக்கு நடத்தினாரு. 87 நடந்த கேஸே வந்து அதுக்கப்புறம் இருந்த ஆட்சியாளர்கள் தான் தள்ளுபடி பண்ணாங்க. இன்னும் இந்த கேஸ் 2021 நடந்த கேஸ் இன்னும் இருக்கு. நீங்க போராட்டம் நடத்துங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க மட்டுமே இப்ப நேற்று குடும்ப நிகழ்ச்சி நடத்திட்டு முத வரிசையில் உங்க குடும்பம் உட்காந்துருந்தாங்க, அவங்களை கூப்பிட்டு போய் போராடுங்க. இல்ல வந்து நாங்க வந்து தொடர்ந்து ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, அவங்க 5 எம்எல்ஏ இருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து 5 எம்எல்ஏ இருக்காங்க. 5 எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொல்லி அழுத்தம் கொடுங்க. ஏன்னா இப்போ அது முழுக்க வன்னியர் தொகுதி தான். வன்னியர் தொகுதியில நான் வந்து இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுக்கல, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல அப்படின்னு சொல்லி நான் வந்து ரிசைன் பண்றேன் அப்படின்னா திரும்ப அங்க ஒரு வன்னியர் தவிர வேற யாராலையும் ஜெயிக்க முடியாது. அது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் தவிர வேற யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா நான் எனக்கு இடஒதுக்கீட்டே கிடைக்கல, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எடுத்து நான் ரிசைன் பண்றேன், அதை செய்யுங்கன்னு சொல்றேன். அந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுங்க. நீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்குறீங்க, பட்ஜெட் போடுறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு போராட்டம் எதுக்கு நடத்துறீங்க? மக்களை கொண்டாந்து ஒரு கூட்டத்தை காமிச்சிட்டு அப்ப நீங்க எலெக்ஷன் அப்ப நீங்க சொன்னீங்க எலெக்ஷன் அப்பதான் நீங்க வந்து பேசுறீங்கன்னு. 21 எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க. அப்பயே நீங்க எல்லாம் இந்த கேள்வியை கேட்கல. போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து ட்ரெயின் எல்லாம் மறிச்சு நிறுத்தினாங்க. எங்க போராட்டம் பண்ணலன்றீங்க? நாங்க இது வரைக்கும் 4 முறை சிஎம் பார்த்து இதே கேஷ் பேஸ் சென்சஸ் ரிப்போர்ட் எடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம்.
எங்களால முடிஞ்ச அழுத்தங்கள் நாங்கள் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்ருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ்லாம் போய் எல்லா ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்லையும் நாங்களும் போய் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு வந்து கேஷ் பேஸ் சென்செக்ஸ் எடுங்க, ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். டேட்டாஸ் எந்தெந்த இடத்துல வந்து எவ்வளோ வேகன்சிஸ் காலியாக இருக்குது, எவ்வளோ ஃபில் ஆகுது, எத்தனை வந்து அதில் எம்பிசிடியில் வந்து வன்னியர் மக்களுக்கு எவ்வளோ ஃபில் ஆகுதுன்னு அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி நாங்களும் கொடுத்துட்ருக்கோம். எங்களால் நாங்கள் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ராமதாஸ் அவர்கள் வச்சிருக்காரு. இந்த வன்னியர் மக்களுக்கு நான் தான் அடையாளம்னு சொல்கிறாரு. அதனால தான் அவங்கள பார்த்து இந்த கேள்வி கேட்குறோம். இதே வன்னியர் மக்கள் வந்து திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க, பிஜேபியில் இருக்காங்க. அவங்கள பார்த்து நாங்கள் கேட்க முடியாது. அவங்க வேற வேற கொள்கையில் இருக்காங்க. அவங்க கட்சியோட கொள்கை அடிப்படையில் அவங்க போயிட்டாங்க. வன்னியர் மக்கள்னால மட்டுமே உருவாக்கப்பட்ட கட்சி இது. வன்னியர் கட்சி நேற்று மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டு வந்த ராமதாஸ் அவர்கள் தான், அன்புமணி அவர்கள் தானே. வன்னியர் மக்களால் மட்டுமே, அவங்களோட தியாகத்தினால மட்டுமே உருவாக்கப்பட்ட கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. வன்னியர் சங்கத்தோட அடிப்படை தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான அடிப்படை. அப்படி இருக்கும்போது அவங்கள தான் நான் இந்த கேள்வியை கேட்க முடியும். இருக்க கடைக்கோடி வன்னியர் அத்தனை பேருமே எந்த கேள்வி வேணாலும் வன்னியர் சங்கத்தை பற்றி கேட்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி, பாட்டாளி மக்கள் கட்சியே கேட்கலாம். ஏன்னா அது வந்து தனிநபரோட கட்சி கிடையாது, தனிநபரோட சங்கம் கிடையாது. நாங்களாம் சேர்ந்து உருவாக்கின சங்கம் தான் அது. எங்கள் எல்லாரோட ரத்தம் வேர்வையில் உருவான கட்சி தான் அது. அதனால தான் இந்த ஆதங்கத்தில் நாங்கள் அவங்களை கேட்குறோமே தவிர மற்ற யாரையும் பார்த்து எங்களுக்கு கேட்கணுன்ற அவசியம் இல்லை.